ஏபி ரேஷியோ கொடுத்துருக்காங்க, பிசி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஏசி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு சிம்பிளான மெத்தட் என்னென்னா ஏபிசின்னு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி ரேஷியோ, அப்போ 6 7ன்னு எழுதியாச்சு. அடுத்ததில் என்ன கொடுத்துருக்காங்க, பிசி ரேஷியோ 8 9 எழுதியாச்சு. இங்கே என்ன வரும்னா, இங்கே கடைசியில் என்ன நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பர் தான் இங்கே வரும். இங்கே இருக்க நம்பர் தான் முன்னாடி இருக்க நம்பராகவும் வரும். ஸோ எழுதியாச்சு. இப்போ நம்ம எதோட ரேஷியோ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஏக்கும் சிக்கும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பி தேவையில்லை, அதனால் பியை விட்டுருங்க. இது என்ன பண்ணணும்னா, இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 9 63. அடுத்து 6 48. ஸோ இப்போ இதுக்குரிய ரேஷியோ ஏ ரேஷியோ சி. அப்போது ஏ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 48 ரேஷியோ 63. இது ரெண்டுமே எந்த நம்பரால் வகுப்படும், 3ஆல் வகுப்படும். இப்போ 1 3 3 6 3 18. அடுத்து 2 3 6 1 3 10 1 3 3. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்போ ஆன்சர் என்னது, 16 ரேஷியோ 21. இதுதான் ஆன்சர்.